வணக்கம் சிஎம் சார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கட்சி ஆரம்பித்து இன்று திராவிட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அவை தலைவராக ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களை தேர்வு செய்ததற்காக உங்களுக்கு நன்றிகள். வணக்கம் ஜேசிடி பிரபாகர் ஐயா, வாழ்த்துக்கள். நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் அரசியல களமாடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆட்டோகிராஃபை நீங்க சட்டமன்றத்தில் சொன்னீங்க, நாங்கள்லாம் கேட்டு பூரிச்சு போயிட்டோம். ஆனாலும் கூட அதில் சில கேள்விகள் மட்டும். வாழும் எம்ஜிஆராக நான் தமிழக முதலமைச்சரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த வகையில் அவர் வாழும் எம்ஜிஆராக இருக்கிறாரு என்பதை நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படங்களில் மது சிகரெட் போன்ற காட்சிகளை வைத்தது கிடையாது. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் எல்லா படங்களிலும் மது சிகரெட் போன்ற காட்சிகளை வைத்திருந்தார். 1977 அதிமுக ஆட்சி அமைக்கும் பொழுது 130 இடங்கள்ல அபார வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. எந்த கட்சி எதிர்த்தீங்களோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்த விஜய் அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். திமுக கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கவில்லை. விஜயோடைய அரசியல் அனுபவம் என்ன, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவம் என்ன, எப்படி நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியும்? அது போக இந்த நாற்காலி என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் கொடுத்ததாக சொல்லியிருக்கீங்க. விஜய் அவர்களுடைய நாற்காலியே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சட்டமன்றம் என்பது மக்கள் வரி பணத்தால் நடக்கக்கூடியது. அதனால மக்கள் வரி பணத்தால் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் முதலமைச்சரை துதிப்பாடுவதை முதல்ல நிறுத்துங்க. ஆளுங்கட்சியோட முதல்வரை பாராட்டி துதிப்பாடி மக்களின் வரி பணத்தையும் சட்டமன்ற நேரத்தையும் விரயம் செய்யக்கூடாது. இதற்காக முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். திராவிட கட்சிகள் இப்படிதான் பண்ணாங்க. கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் பாதி நேரம் அவங்களை துதிப்பாடுதலே போயிடும். அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனை எப்படி பேச முடியும்? மாற்றாக வந்த நீங்களும் அதே வேலை செய்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? சட்டமன்றம் என்பது நீங்கள் துதிப்பாடுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மக்கள் பிரச்சனை பேசுவதற்காக தான் 234 உறுப்பினர்களையும் தமிழக மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை பேசி அதற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு தமிழக முதலமைச்சரை துதிப்பாடி நேரத்தை ஏன் விரயம் பண்றீங்க? சபாநாயகருக்கு அதுதான் வேலையான்னு நான் கேட்கிறேன். சபாநாயகர் அந்த போஸ்டிங் எப்பேற்பட்ட போஸ்டிங்? நீங்களே அந்த வரலாறை படிச்சீங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய வரி பணத்தை விரயம் செய்தீங்க அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பார்கள்.